பூஜை அறையில் இந்த ஒரு வாசனை போதுமானது. திரு ரமேஷ் சென்னையில் வசிக்கும் ஒரு பண்பாட்டுமிக்க குடும்ப மனிதர். தினமும் காலை 5 மணி என்றாலே எழுந்து பூஜை செய்வது அவரது வழக்கம். தூய்மை, தீபம், மணல் வாசனை, பூக்கள். ஆனால் அவர் மனதில் ஏதோ ஒரு குறைபாடு இருந்தது. பூஜை செஞ்சாலும் அமைதியே கிடைக்கல. ஒரு நாள் அவருடைய பெரியம்மா சொன்னார், ரமேஷ், நீ பூஜைக்கெல்லாம் செய்றே, ஆனா ஒரு வாசனை இல்லையே, அதுதான் காரணம். அவர் அதிர்ச்சி அடைந்தார். வாசனை வேணுமா? நான் ஏற்கனவே அகல் விளக்கும் சாம்பிராணியும் வைக்கிறேனே. அப்போ பெரியம்மா சிரித்தபடி சொன்னார், இதைத்தான் நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க. பூஜை அறையில் ஒரே ஒரு வாசனை போதும். அதுதான் துளசி வாசனை. துளசி வாசனை ஏன் முக்கியம் தெரியுமா? துளசி தேவியின் வாசனை என்பது ஒரு சக்தி. இது மனதை சுத்தமாக்கும், நேர்மறையான அலைகளை உருவாக்கும். இது அம்மன், விஷ்ணு, சிவன் எல்லா தெய்வங்களுக்கும் பிடித்த வாசனை. மனதின் கவலைகளை களைக்கும் வாசனை. துளசி வாசனை மூச்சில் செல்லும்போது நம் மூளை சத்விக் நிலைக்கு செல்வதுண்டு. நெகட்டிவ் சக்திகள் நீங்கும். துளசி வாசனைக்கு எதிராக நச்சு, நோய், அபாய சக்திகள் நிலைக்க முடியாது என்பதே நம்பிக்கை. அந்த நாளிலிருந்து திரு ரமேஷ் பூஜை அறையில் துளசி இலைகளை உலர்த்தி வைத்தார். அதை சாம்பிராணியில் சேர்த்து எரிக்கத் தொடங்கினார். அந்த வாசனை வீடு முழுக்க பரவியது. அமைதி, நிம்மதி, நறுமணம். அவருக்கே புதிய அனுபவம். அடுத்த சில நாட்களில் தூங்க முடியாமல் இருந்த பிரச்சனை தீர்ந்தது. அவர் ஜெபத்தில் ஒரு ஆழ்ந்த இணைப்பு வந்தது. குடும்பம் சுமூகமாக நடக்க ஆரம்பித்தது. அதுவே துளசி வாசனையின் மகிமை. துளசி ஒரு செடி அல்ல, ஒரு சக்தி. பூஜை அறையில் இந்த வாசனை இருந்தால் அருள் சுரக்கும், அமைதி பெருகும், ஆன்மீகம் வளர்கிறது. நீங்கள் பூஜை அறையில் எந்த வாசனை பயன்படுத்துகிறீர்கள்? நலமும் அருளும் உண்டாகும். இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.